அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்னிலையில் தற்போது நடிகை கௌதமி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவிலிருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுராமும் அதிமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் பாஜகவிலிருந்து நடிகை கௌதமியும் விலகியது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை அதிமுகவிலிருந்து தொடர இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடன் நீராமலை சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? ஏன் பாஜகவிலிருந்து விலகி தற்போது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்? நடிகை கௌதமி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இன்று இணைத்துக் கொண்டார். சென்னை பசுமைவெளி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் அவரை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். நடிகை கௌதமி கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவில் இணைந்து செயல்பட்டு வந்தார். பாஜகவில் இருந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் பாஜகவில் இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிவிட்டதாக அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தன்னுடைய அரசியல் பயணத்தை அதிமுகவில் இருந்து தொடங்கி இருக்கிறார். அண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல நடிகையும் கலை இலக்கிய பிரிவில் இருந்த பாஜகவில் இருந்த காயத்ரி ரகுராம் அக்கட்சியிலிருந்து விலகி எந்த கட்சியிலும் இணையாமல் இருந்தார். அண்மையில் கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் அதிமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்றைக்கு கௌதமியும் அந்த வழியில இன்னைக்கு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரம் என்பதால் இது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நேரங்கள்ல ஒரு நட்சத்திர பேச்சாளராக அவர்கள் நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் நடிகை கௌதமி தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.